ஹாய் ஆர்ஜே ஃபேமிலி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் இருக்கீங்க நம்புறோம். ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப மாசம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம லைவா வீடியோ பண்ணி பேசி போட்டு டிராவலு பிஸ்னஸ் அப்படி இப்படின்னு நமக்கு இதாயிடுச்சு. எல்லாரும் ஹோம் டூர் கேட்டுட்டே இருக்கீங்க, கூட சீக்கிரம் போடுறோம். அது மட்டும் இல்லாமல் ரெண்டலா ஓனடா நிறைய இருக்கிறீங்க. எல்லா கொஸ்டின்ஸுக்கும் சீக்கிரமா ஆன்சர் நாங்கள் பண்ணிடுவோம். டிஎம்ஸில் நிறையா வர கொஸ்டின்ஸே இதுதான். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சிம்பிளான ரெசிபி தான். ரொம்ப ரொம்ப சிம்பிள், 5 மினிட்ஸ் நம்ம செஞ்சிடலாம் ரெசிபி. ஏன்னா மேடமுக்கு ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்கான். காலையில் மட்டன் வேணுமா சிக்கன் வேணுமான்னு கேட்டேன், எதுவுமே வேணான்றா. ஏன் சாக்ரிஃபைஸ்னா அவள் பண்ணணும்ல, நான் பண்ணாலுமே அவள் வந்து கீழே கூட வேலை செய்யணும்ல. அதனால பண்ணாலும் அதுக்கு வந்து சைடு வேலை நம்ம தானே பார்க்கணும். வெங்காயம் இருக்கணும், தக்காளி இருக்கணும். ரொம்ப ஈஸி. நான் நினைக்க எல்லாமே பண்ணிட்டேன். ரொம்ப ஈஸி, 5 மினிட்ஸ் தான். என்ன ரெசிபின்னு வாங்க பார்க்கலாம். அது முன்னாடி இந்த கிளைமேட்டை பாருங்க எப்படி இருக்கு. நம்ம வீடு பக்கத்துல நல்ல மழை பெய்யுது இன்னைக்கு. சரியா, இன்னைக்கு நல்ல கிளைமேட், நல்ல மழை. இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இன்னைக்கு டிஷ்ஷே நம்ம பண்ண போறோம். சிம்பிள் டிஷ் தான். ஸோ ஒரு மாதிரி டேஸ்டியா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம என்ன பண்ண போறோம்னா டாகி தக்கா. புரியுது? தக்கா இல்ல, தக்கா தான். என்னெல்லாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. ஆனால் சிம்பிள் ரெசிபி தான். அது ஃபர்ஸ்ட் என்ன வேணும்னா, வெங்காயம் வேணும், நைஸாக சாப் பண்ணிட்டோம். பொட்டேட்டோ ஃப்ரை. அப்புறம் இந்த கிளைமேட்ல உட்காந்து சாப்பிட்டோம்னா ஜில்லு ஜில்லுன்னு இருக்கும். தயிர் நல்லா அடைச்சி வச்சுக்கோம். எண்ணெயை ஸ்ப்ரே அடிச்சுக்கோம். ஊத்தினா நல்லா தான் இருக்கும். தாளிப்புக்கு வந்து ஊற்றணும். நல்லா இதனாலே தான் வரும். எதையோ பண்ணு, கம்மியாக யூஸ் பண்ணுங்க. கடுகு போடலையா? போடணும். கடுகு தான் ஃபஸ்ட்டு போடணும். மிளகா போட்டாச்சு, கருவேப்பிலை, தாளிப்புக்கு தேவையான ஜீரகம், அப்புறம் கடுகு எல்லாம் போட்டாச்சு. கிண்டிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், நறுக்கி வச்ச வெங்காயம் அப்படி முளைச்சோற மாதிரி கொட்டுனா ஸ்டெப் வந்து மஞ்சள் இருந்து ஆரம்பிக்கும். உப்பு தேவையான ஒரு ஸ்பூன் போட்டுமா? உரத்திற்கு ஏற்ப மிளகாய் தூள் போதும். காரமாக சாப்பிடணும். அப்போ ரொம்ப காரமாவா சாப்பிடுவேன்? மல்லித்தூள் நல்லா வெங்காயம் தான். ஆக்சுவலி வெங்காயோட ஸ்மெல்லு தாளிக்கும் போது நல்லா இருக்கும். அது தெரியுமா உனக்கு? கரெக்டு தானேங்க? நல்லா ப்ரௌன் கலர்ல ஆயிடுச்சு. அதான் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சா? தெரியுதா? இந்த ஸ்டேஜ்ல இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கலாம். ஐயோ, இஞ்சி பூண்டு போட மறந்துட்டேன். இதுல வந்து லேசா வந்து குட்டி குட்டியா இஞ்சும் பூண்டும் மட்டும் நறுக்கி போட்டுக்கோங்க. பேஸ்ட் கிடையாது, நறுக்கி போட்டுக்கோங்க. என்னம்மா வதங்கிடுச்சா? ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா, அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான் நம்மளோட ரெசிபியோட ப்ரிப்பரேஷன். ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம். ஆமாம், ஆஃப் பண்ணி இப்போ என்னப்பா பண்ணணும் அதையே சொல்லிடுப்பா. ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் விட்டுருவோம். அப்படியே ஆஃப் பண்ணிட்டு 10 மினிட்ஸ் அப்படியே ஆற ஊற்றணும். அப்படின்னா ஃபுல்லாக அது வந்து கரைஞ்சி போயிடும். ஆமாம், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அப்படி நாங்கள் ஊற்றுமா கரைஞ்சி போச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பண்ணுறப்ப என்ன தப்பு பண்ணுறோம்னா, நல்லா சுட இருக்கும் போதே தயிர் ஊற்றிட்டு அதில் ஊற்றிட்டோம் நாங்கள். அதனால தயிர் தனியாக தண்ணி தனியாக அதெல்லாம் கரைஞ்சி போய் அப்படி வந்துட்டு, அதனால நம்ம வதக்கி வச்சதை ஆறுனதுக்கு அப்புறமா தான் தயிர் ஊற்றணும். இப்போ நம்ம ஸோ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டோம். பொட்டேட்டோ ஃப்ரை. தயிர் வந்து தண்ணியே ஊற்றாமல் நல்ல திக்கான தயிரை வந்து கடைஞ்சி வச்சுருக்கோம். இந்த மாதிரி கடைஞ்சி வச்சுக்கோங்க, அப்போ தான் இந்த ரெசிபி கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பொட்டேட்டோ இங்கே ரெடியாக இருக்குது, கருவேப்பிலை கொத்தமல்லி ரெடியாக இருக்குது. இங்கே இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் இதெல்லாம் வந்து ஆற வச்சுருக்கோம். இங்கே இது நல்லா ஆறட்டும். இதோட தான் தயிர் ஆட் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்குக்கு ப்ரிப்பரேஷன். மழை பெஞ்சாலும் இருக்குது. ஆமாம், கிச்சன்லேயே ஒரு ஃபேன் போடணும் போல இருக்கு. ஏசி போடுவோம். ஏசியா? இல்லை அதெல்லாம் வேண்டாம், ஃபேனே போடணும் உங்களுக்கு. நல்லா மழை பெய்யுது. அதே மழை பெஞ்சாலும் சூடை கிளப்பி விட்டுருக்கோம். அவ்வளோதான். முறுமுறுன்னு உருளைக்கிழங்கு வெந்துட்டு
நல்ல மசாலா வெந்துட்டோம். அப்படியே நம்ம ஐட்டம் இங்கே உங்களுக்கு இதில் என்ன பண்ண போறோம்னா இந்த தயிர் இருக்குல்ல, தயிர் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். இது வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த தயிர் வந்து சில பேர் சும்மா சாப்பிட சில பேர் இது மோர் குழம்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது டேஸ்ட் மோர் குழம்பு வேற மாதிரி இருக்கும், இது வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அதில் வந்து இந்த வெண்டைக்காய் சில காய் தான் போடுவாங்க, அதை விட இது நல்லா இருக்கும். ஆனால் இது ரொம்ப சிம்பிள். மெயினாக வந்து இந்த பேச்சுலர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப் இது. நமக்கே யூஸ்ஃபுல்லானதான். கரெக்டு தான். ஓகே, டேஸ்ட் பண்ணிடுவோமா? ஃபைனல் ரெடி. பார்க்கவே அவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்கு பாருங்க. க்ரீமியாக இருக்கு. இது உள்ள வச்சு சில தயிர்ல இது நல்ல ஒரு டிஷ். என்ன நான்வெஜ் சாப்பிட்டு பாருங்க, அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, சூப்பரா இருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.